தப்பிச்சேன்டா. ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா என் கதை கந்தல். ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். அடி எப்படி இருந்துச்சு? திரும்பவும் மறைஞ்சிருச்சு. அடுத்து எங்க இருந்து வரப்போகுது? இது டெலிபோர்ட் ஆகுது. இந்த பாம்பை விட இந்த உல்ஃபை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு அடி கூட வாங்காம 5 நிமிஷத்துக்கு மேல இது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா நான் அடிச்ச அடிக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகல. கண்டிப்பா நான் ஒரு 100 அடி இல்ல ஒரு 200 அடியாவது அடிச்சிருப்பேன். என்னோட ஓர்பல் சாப்பருக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா பவர் கம்மியாகிக்கிட்டே வருது. இதை தோக்கடிக்க நான் ஏதாவது வழி கண்டுபிடிக்கலனா எனக்கு முன்னாடி என்னோட வெப்பன்ஸ் அழிஞ்சு போயிடும். ஆக்சுவலி சொல்ல போனா இது பண்றதெல்லாம் பார்த்தா இந்த லீக்குக்கும் இந்த சண்டைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு இந்த ட்விஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் எதிர்பார்த்தேன். காட்டையர் கேம்னா சும்மாவா? ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர் இப்படி பறந்து பறந்து அடிக்கிறது நான் ஒரு ஃப்ளவர் இல்ல ஃபயர்னு என்ன உணர வைக்குது. இதுக்கு மேல ஒரு கேம்ல என்ஜாய் பண்றதுக்கு என்ன இருக்கு போகுது? வர நான் 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். இவ்வளவு மோசமான கிராஷ் கேம்லாம் பார்த்துட்டு தானே இங்க வந்திருக்கேன். உன்கிட்ட பக்ட் அவுட் ஹிட் பாக்ஸ் இல்லன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன் வரலாற்றிலேயே நீ இந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கவே மாட்ட. நீ அட்டாக் பண்ண முடியாத தூரத்துல நான் இருக்கேன். எதுக்கு கத்துது? என்னால அசைய முடியலையே. அது என்னை என்ன பண்ணிருக்கு? என்னை எதால அடிச்சது? உண்மை கசப்பா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேல என்னால ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன ஒரு ஹை லெவல் பிளேயர் வந்து காப்பாத்துறதுக்கு வாய்ப்பும் இல்ல. திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அப்படி ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் என்கிட்ட ஒரு ஹெச்பி இருக்கு. இது கண்டிப்பா மிராக்கிள் தான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் நான் ஒத்துக்கிறேன். நீ ஸ்ட்ராங்கா இருக்கன்னா அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு உன்னை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. உன்னை உருவாக்கினவன் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சானோ அப்படி உருவாக்கி இருக்கான். ஒன்னு சொல்லவா, எனக்கு இதெல்லாம் கால் தூசி.
முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபைனல் பாஸ் தோக்கடிக்கிறனோ இல்ல இந்த கேமை முடிக்கிறனோ இல்லையோ, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன்னோட கதையை முடிக்காம விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன்னை யாரையும் அடிக்க விடாம பாத்துக்கிறது நல்லது. லைக் அ கன், தி நைட் ஸ்லேயர். என்ன கர்ஸா? லைக் கன்னோட ஒரு மார்க் தான் கர்ஸ். லைக் கன்னோட மார்க்னால பாதிக்கப்பட்ட பாடி பார்ட்ஸ்ல எக்யூப்மெண்ட்ஸை பொருத்த முடியாது.